பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாக ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. பாவம் நம்மை ஆண்டு கொண்டு இருந்தது. ஆகையினாலே நீதிக்கு நாம் விலகி இருந்தவர்களாய் காணப்பட்டோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஐயா, நாங்கள் தொடர்ந்து ஆலயத்திற்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தசம பாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், தவறாமல் ஆலயத்திற்கு நாங்கள் போகிறோம். நல்லது, அதை தான் செய்ய வேண்டும். ஆனால் நமக்குள் இருக்கிறதான பாவம் என்பது நம்மை நீதிக்கு விலக்கி வைக்கிறதாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்நாளிலே நாம் நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால், ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நீதிபரர். அவரிடத்திலே நாம் சேர வேண்டுமானால் நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தை நாம் விட்டுவிட்ட பிறகு என்ன நடக்கும்? நாம் நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்பொழுது நாம் எந்த வேலைகளை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அந்த வேலைகளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அதிலே ஒரு லாபத்தை அடையும்படியாகவும் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு லாபம் அதிகமாய் கிடைக்கும். தொழில் பண்ணுகிறவர்களுக்கு தொழில் அபிவிருத்தியாய் அது விருத்தியாகும். என்ன காரணம்? நாம் பாவத்தை விட்டு விட்டோம். அதை செய்யாமல் பாவத்தோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு ஒரு நாளும் அது வாய்க்காது. பிரியமானவர்களே, இதை நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின புஸ்தகம் என்பது விசுவாசிகளுக்கு அது ஒரு பிரத்யட்சமான ஒரு வார்த்தைகளை பவுலப்போஸ்தலர் அழகாய் இதிலே சொல்லியிருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் பாவத்துக்குட்பட்டு இருக்கிறீர்களா? இப்பொழுது நீதி உங்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தேவனிடத்திலே சேருகிற பொழுது, பாவத்தை விட்டு விடுகிற பொழுது உங்களுக்கு கர்த்தர் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். எப்படி நீதிமான்களாகுவது என்று நீங்கள் கேட்கலாம். இன்றே தருணம், இதுவே நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய தவறுகளை நினைத்து, உங்களுடைய பாவங்களை நினைத்து, நாம் செய்கிற அக்கிரமங்களை நினைத்து நாம் அவரிடத்திலே கிட்டி சேர்வோம் என்றால், அவை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்ன நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நீதி உள்ளவராயிருந்து உங்களை நீதிமானாக்குவார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நோவாவை குறித்து பாருங்கள். உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் நடந்து அந்த தேவ கோபாக்கினிலிருந்து அவருடைய குடும்பத்தை அவர் எப்படி மீட்டு கொண்டாரோ அதே வண்ணமாக நம்மையும்
நம்மை சார்ந்த குடும்பத்தாரையும், நம்முடைய உறவுகளையும், நம்முடைய தெருக்களில் உள்ள மக்களையும், நம்முடைய கிராமத்தையும், இவ்வுலகத்தையும் நாம் கர்த்தருக்கு நேராய் திருப்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாய் உள்ளமே, தகப்பன்மாரே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும், சிறு பிள்ளையே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நீதி செய்கிற தேவன் தான். மறந்துடாதீங்க. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அப்பா, நாங்கள் நீதிக்கு விலகி இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவத்தை செய்கிற பொழுது நீதிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். உம்முடைய இயக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.